நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டது மசோதா அல்ல, பெண்களின் உரிமை என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தினார். கரூரில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் மகளிர் மசோதாவை தோற்கடித்து திமுக அநீதி இழைத்துள்ளதாக குற்றம் சுமத்தினார். கரூரில் ஆற்று மணல் கொள்ளையடித்தவர்கள், துணை போனவர்கள் மீது அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய இபிஎஸ், கரூரில் எங்கெங்கு எந்தெந்த லாரிகளில் மணல் அள்ளப்பட்டது என்பது குறித்து மத்திய அரசின் உதவியோடு சேட்டலைட் புகைப்படங்களுடன் அம்பலப்படுத்துவோம் என கூறினார். பெண்களை உதாசனப்படுத்தி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த மசோதாவை நிராகரித்த கட்சி திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி. அந்த மசோதாவை தோற்கடித்தது. இது மசோதாவை தோற்கடிக்கல, இதே மசோதாவை தோற்கடிக்கல, பெண்களுடைய உரிமைகளை தோற்கடித்தார்கள், பெண்களுக்கு அநீதி இழைத்தார்கள்.